அப்படி சந்தித்திருக்க வேண்டாம் என்றுதான் கருதுகிறேன். நான், தோழர் மணியரசன், தணிகை செல்வன் ஆகியோர் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம் தோழர் மணியரசன் அப்ப தமிழ் இந்துவாக இருந்தார். அவர் தோழராக இருந்தார், இவர் அதிர்ஷ்டம் பத்திரிகையில் இருந்தார். கம்யூனிசம் மார்க்சியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை சொல்கிறார் என்பது கூட எனக்கு அப்ப புரியல. அவருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். அவர் யாருன்னு தெரியாதுங்க. சரி, இன்னைக்காவது தெரிஞ்சீங்க, நான் தான். அறிமுகப்படுத்தியதும் உமாதான், அவரை பற்றி அச்சுறுத்தியதும் உமாதான். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற உங்கள் எல்லோரையும் விட ஜவஹரிடம் மிக குறைவான கால பழக்கமுடையவனாக நான் தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். நான் அவரை முதலாக சந்தித்ததே ஒரு எதிர்பாராத அல்லது அப்படி சந்தித்திருக்க வேண்டாம் என்றுதான் கருதுகிறேன். நீதிமன்றம் பாரிமுனைக்கு எதிரில் நான், தோழர் மணியரசன், தணிகை செல்வன் ஆகியோர் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்த நேரம் 1990களின் தொடக்கம். அப்போது எதிரில் வந்த நண்பர், இவர் பெயர் ஜவஹர் என்று அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்ல, நான் அது சரிதானா என்று பாலுவை அழைத்து போது ஒரு முறை கேட்டுக்கொண்டேன், தவறாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக. அதிர்ஷ்டம்னு ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்கிறார் என்று தோழர் மணியரசன், அப்போ தமிழ் இந்துவாக இல்லை, அவர் தோழராக இருந்தார். அவர் தோழராக இருந்தார், இவர் அதிர்ஷ்டம் பத்திரிகையில் இருந்தார். அதற்கு பிறகு இவரோடு எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. காரணம், அடிப்படையில் அதிர்ஷ்டம் பத்திரிகையில் வேலை செய்கிறவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு வரப்போகிறது என்பதுதான். பின்னால் எனக்கு இன்குலாப் மூலமாக கம்யூனிசம் மார்க்சியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. யாரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்கிற போது என்னை கொண்டு போய் எங்கே நிறுத்தினார்கள் என்றால், ஒரு பெரியவரிடம். அப்போதே அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவர் பற்றிய புரிதலும் எனக்கு இல்லை. நீங்கள் தோழர் சிஎஸ்ஐ சந்திங்கன்னாங்க. சிஎஸ்னா யாருன்னு எனக்கு தெரியாது. அவருடைய பெயர் சி சுப்பிரமணியம் என்பதெல்லாம் பிறகு நான் அறிந்து கொண்டது. சிஎஸ்ட போய் என்னன்னு கேட்டால், நான் இந்த மாதிரி கம்யூனிசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிக்கையெல்லாம் படிங்கன்னாரு. நான் நினச்சேன், அந்த கட்சி தலைவர்கள் கொடுத்த அறிக்கையெல்லாம் படிக்கணுங்கிறாரு, எப்போ படிப்பது என்று எனக்கு. அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை சொல்கிறார் என்பது கூட எனக்கு அப்போ புரியல. பிறகு எனக்கு கம்யூனிசம் ஒரு அறிமுகம் என்று மனோ என்பவர் எழுதிய புத்தகம்தான் முதல் அறிமுகம். அப்போது அந்த மனோ யார் என்று எனக்கு தெரியாது. பிற்காலத்தில் நான் மிக நெருக்கமாக இருந்த தோழர் எஸ்விஆர் தான். அவருடைய பெயர், உண்மையான பெயர் மனோதான், மனோகரன் என்பதும் பிறகுதான் எனக்கு தெரியும். இதை நான் எஸ்விஆர் இடத்திலேயே சொல்லுகிறேன். நான் முதல்ல இந்த மனோன்னு ஒருத்தர் எழுதினேன், அவருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். அவர் யாருன்னு தெரியாதுன்னு. சரி, இன்னைக்காவது தெரிஞ்சீங்க, நான் தான். அது எனக்கு முதலில். பிறகு தோழர் தியாகு எழுதியிருக்கிற மார்க்சியம் ஆனாவண்ணா. அதற்கு பிறகு நக்கீரனில் வெளிவந்த கம்யூனிசம் நேற்று இன்று நாடை. அதுதான் எனக்கு அறிமுகமாக அமைந்த 3 நூல்கள். எப்போது எனக்கு ஜவஹரோடு மறுபடியும் பழக்கம் ஏற்பட்டது, அதற்கு தோழர் உமாதான் காரணம். கருஞ்சட்டை தமிழர் இயக்கம் தொடங்கி, திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக கருஞ்சட்டை தமிழன் என்றுதான் அப்போது பத்திரிகையின் பெயர், தொடங்கினோம். அப்போது உமாதான் அழைத்து கொண்டு வந்தார். உமா அவரை அப்பான்னு கூப்பிடுவார். எல்லோருமே அந்த தோழமை எல்லாருமே, எனக்கு தெரியாது. அப்பான்னு ஜவஹரப்பா வந்திருக்காருன்னு சொன்னார். அந்த அப்பா யாருன்னும் எனக்கு தெரியும். பிறகு பார்த்த உடனேயும் மன்னிக்க வேண்டும், எனக்கு இந்த அதிர்ஷ்டமா அப்படின்னு எனக்கு அது எப்படி அவருடைய வாழ்வில் நடந்த அந்த நேரத்தில் நான் சந்தித்து தொலைத்தேன். அதற்கும் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்று எனக்கு தெரியாது. பழகியதற்கு பிறகும் கூட நான் ஜவஹரிடம் அவ்வளவு நெருக்கமான தோழனாக பழகவில்லை. காரணம், அறிமுகப்படுத்தியதும் உமாதான், அவரை பற்றி அச்சுறுத்தியதும் உமாதான். அவர் அவ்வளவு பெரிய அறிவாளி என்ற பிறகு எனக்கு கொஞ்சம் நெருங்கி பழகுவதற்கு ஒரு அச்சம் இருந்தது. அவர் என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். இதை நான் என்னுடைய வாழ்க்கை குறிப்பிலும் பதிவு செய்திருக்கிறேன். கருஞ்சட்டை தமிழன், அதுக்கான நோக்க வரி என்ன என்றால், தமிழனாய் வேர்படி உலகெல்லாம் கிளை விரி. இது யார் எழுதுனதுன்னு கேட்டால் நான் தான். நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்கிறீங்க. ஆண்களுக்கு நடத்துறீங்களா இந்த பத்திரிகை என்ன?
ஏன்னா அந்த பத்திரிகையின் பெயர் கருஞ்சட்டை தமிழன். நான் உள்ளே என்ன எழுதியிருக்கிறேன், தமிழனாய் வேர்பிடி உலகெல்லாம் கிளைவெறின்னு எழுதியிருக்கேன். நல்லா எழுதியிருக்கிறீங்க. ஆனால் ஆண்களுக்கு பத்திரிக்கை நடத்துகிறீங்களான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு புத்தியில் உரைத்தது. நான் அவர்கிட்ட வேறு ஒன்றுமே சொல்லலை, புரிந்து கொண்டேன். அவருக்கு முன்னாலேயே உமாவை கூப்பிட்டு கருஞ்சட்டை தமிழனில் இன்னும் அடிச்சுட்டு இருந்துவிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் கருஞ்சட்டை தமிழர் தான், மாற்றியவர் அவர்தான். இப்போது அது மின்னிதழாக வருகிறது, கருஞ்சட்டை தமிழர். பிறகு அந்த வரி அப்படியே இருக்கட்டுமான்னு கேட்டார். இல்லை, தமிழராய் வேர்பிடி உலகெல்லாம் கிளைவெறி என்று மாற்றினோம், அவர்தான் காரணம். பிறகு கருஞ்சட்டை தமிழரில் படிக்க வேண்டிய 10 புத்தகங்கள் பற்றி ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக எழுதினார். அது யார் படிக்க வேண்டிய புத்தகம் என்றால், அந்த கருஞ்சட்டை தமிழரை படிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதன் ஆசிரியராக இருந்த நானும் படிக்க வேண்டிய புத்தகங்களாக அவை இருந்தன. பிறகு நடுவில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் பத்திரிகையை நிறுத்துகிற போதும் அவர் எப்படி அறிவுரை செய்தார் என்றால், நண்பர் நக்கீரன் கோபால் சொன்னது போல மிக மென்மையாக ஆனால் அதற்குள்ள மிக ஆழமான செய்தி இருக்கிறது. ஒரு பத்திரிகையை நம்மளால் நடத்த முடியலன்னா அப்புறம் எப்படி சமூகத்தை எல்லாம் மாற்ற போகிறோம்னு கேட்டார். பணம் இல்லைன்னா பணத்தை உருவாக்குங்க, இல்லை வடிவத்தை மாற்றுங்கன்னார். பிறகு அந்த புத்தகத்தை இந்த டேப்லாய்டு என்று சொல்லுகிற வடிவத்துக்கு மாற்றினோம். இப்போ அதுவும் முடியாமல் அது மின்னஞ்சலாக வந்து பிறகு இல்லை. ஆனாலும் கோபால் வந்து நடுவில் அந்த பத்திரிகை நடத்தும் போது இவர் தான் அச்சடித்து கொடுத்தார். எங்களால் முடியல, உண்மையாக செய்து கொடுத்தவர் கோபால் தான். இப்போ தான் முதல்ல நாங்களாக திராவிட முழக்கம் நடத்துகிறோம், எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நடத்திட்டு இருக்கிறோம். எனவே பல விதங்களில் நான் ஜவஹர் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறேன். நெருக்கமான பழக்கம் இல்லை, அவருடைய சிரிப்பு, அவருடைய பேச்சு, அவரை பார்த்து தான் எனக்காவது கொஞ்சம் கருப்பு இருக்கும், அவருக்கு கருப்புங்கிறதே தலையில் கிடையாது. நல்லது என்று சரியாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு அதிக பழக்கம் இல்லை. பூரணம் அம்மாவினுடைய குணம் எனக்கும் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பாக 2 பேரும் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். மிகுந்த தோழமையோடு இருந்த ஒரு மாமனிதர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். எனவே அவருடைய நினைவு நாள் விழாவில் தோழர் ஜிஆர்கே, அம்மா சரஸ்வதி அம்மா, பாண்டியன் மதுரையில் இருக்கிற காலத்திலிருந்து எனக்கு பழக்கம் உண்டு. நம்முடைய தோழர் வன்னியரசு, நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்கிற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு தோழர் ஜவஹரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல். வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.